GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க எப்படியா போயிடுங்க, போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் நிம்மதியா சொல்றேன். இன்னைக்கே கூட நான் வீட்டுக்கு தேடி நான் வந்துடுவேன். நீ எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டுன்னு சொல்ல நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் 27 வயதான அருணா. இவர் பொன்னேரி அடுத்த கீரப்பாக்கம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அருணா கடந்த 29ஆம் தேதி விஷம் குடித்ததாக கூறப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி காலை அருணா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். குடும்ப தகராறு காரணமாக அருணா விஷம் குடித்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அருணாவின் வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அருணாவுக்கும் பொன்னேரி அடுத்த பாக்கம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் சிவபாரதி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே காதலாக மாறியுள்ளது. ஆனால் சிவபாரதி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அருணாவின் வீட்டில் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் இருவரும் தங்களது பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து அவர்களின் சம்மதத்திற்காக இருவரும் காத்திருந்தனர். இந்த சூழலில்தான் அருணா தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. இதனிடையே அருணாவின் காதலர் VAO சிவபாரதி திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 2 ஆண்டுகளாக அருணாவும் நானும் காதலித்து வந்தோம். ஆனால் நான் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அருணாவின் குடும்பத்தினர் தங்களது காதலை ஏற்கவில்லை. என்னையும் அருணாவையும் அவர்கள் மிரட்டினர். அதனை அடுத்துதான் அருணாவுக்கு அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தி விஷம் கொடுத்து கொலை செய்து விட்டனர் என்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் VAO சிவபாரதியின் கூற்று உண்மையில்லை என்று மறுத்துள்ள அருணாவின் குடும்பத்தார் தங்களது மகள் குடும்ப தகராறு காரணமாக விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டார் என்று கூறியுள்ளனர். பெண் VAO மரணத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் சக அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.